ஹலோ மீ திஸ் இஸ் ஹர்ஷா ஃப்ரிக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம கிட்னாப் பை சைக்கோ மாஃபியா எபிசோட் லெவல் பார்க்கலாம். போன பார்ட் பார்க்காதவங்க ப்ளீஸ் அதை போய் பாருங்கள். என்னோடய இன்ஸ்டா ஐடி என்னோடய செகண்ட் சேனல் லிங்க் எல்லாமே நான் அபவுட்டில் இருக்குது. ஸோ மறக்காமல் அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, இப்போ ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். போன பாட்டு எதோட கம்ப்ளீட் பண்ணியிருப்பேனா, நீங்கள் வந்து கன்சீவாக இருக்கீங்க அப்படின்ற விஷயத்த டேக்கிட்ட சொல்லியிருப்பீங்க. டேவும் ரொம்ப ஹாப்பி. தென் அப்படியே ஜேகேவும் அவன் ஊருக்கு கிளம்ப வேண்டிய டைம் அவனுக்கு. பட் அவன் ஃபோனை மறந்து வச்சனால திரும்ப வந்திருப்பான். நீங்கள் சொல்லி டேவை ஹக் பண்ணியிருப்பீங்க. பையன் நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் ரொம்ப ஹாப்பி ஆகிடுவான். சரின்னு சொல்லிட்டு அப்புறம் அவனும் கிளம்பியிருப்பான். தென் நான் போகும்போது நான் தான் இந்த குழந்தைக்கு நான் தான் பேர் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பியிருப்பான். தென் நீங்களும் ஓகே அப்படி சொல்லிவிட்டு ஜேகேவை அனுப்பி வைக்கிறீங்க. தென் டேக்கெலாம் கை கால் ஓடவே இல்லை. அப்படியே உங்களை தூக்கி வச்சுட்டு செம்மையாக சுற்றுறான். பொண்டாட்டி நான் அப்பா வைட்டேன்டி அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவனுக்கு ரொம்பவே ஹாப்பி உங்கள்கிட்டருந்து இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கேட்கும் போது. ஸோ டே விடுங்க எனக்கு கீழே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. தென் இந்த நியூஸை உங்கள் அம்மாக்கிட்டேயும் சொல்கிறீங்க. ஸோ அவங்களும் ரொம்ப ஹாப்பி. தென் அவங்க உங்கள் கூடயே தான் இருக்காங்க. தென் இப்போ தான் அவங்களுக்கு 2 months ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் கேட்கும் போது அவங்க உங்களுக்கு ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு எந்த ஒர்க்கு கொடுக்கக்கூடாது சொல்லிட்டு உங்களை உட்காரவே சொல்கிறாங்க உங்கள் அம்மா. அம்மா இப்படியே இருந்தால் என்னம்மா ஆகுறது அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் சொல்கிறீங்க. டேவும் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டான். இப்போ நீங்கள் உங்கள் அம்மா மட்டும் தான் இருக்கீங்க. ஸோ அப்படியே உங்கள் அம்மா கிட்டே கேட்குறீங்க இந்த கேள்வியை. தென் உங்கள் அம்மா அயன் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது எங்கள் மாமியார் என்னை கண்டுக்க கூட இல்லை. நான் மட்டும் ஒரு இடத்துல இருந்தேன். அதாவது ஒன்றை வயிற்றில் வச்சுட்டு இருக்கும் போது அப்போது என்னை நினச்சேன் என் பிள்ளைக்கு இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது. அப்போ என் பிள்ளைய நான் ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கணும்னு நான் அப்போயே நினச்சேன்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே உங்கள் அம்மாவை பார்க்குறீங்க. அம்மா இப்போ நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு. ஆமாம் வயன் உங்கள் அப்பாவும் பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுவார். அப்புறம் பக்கத்தில் நெய்பர்ஸ் தானே பார்த்துக்கிட்டான். ஏன்னா நம்மளே வந்து ரொம்ப லோவர் கிளாஸும் கிடையாது, மிடில் கிளாஸ் தான் நம்ம. ஸோ அப்படி இருக்கும் போது கொஞ்சம் நம்ம கஷ்டம்தான் பட்டோம். அப்புறம் நீ வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம சியோலுக்கு வந்துட்டோம். திரும்ப உங்கள் அப்பா ட்ரான்ஸ்ஃபர் ஆகி நம்ம சியோலுக்கே வந்துட்டோம். ஸோ சியோலுக்கு வந்ததுக்கப்புறம் நீ ரோஸ் தென் நிறையா பேர் கூட நீ ஜாலியாக விளையாண்ட. ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக தான் எனக்கு இருக்கும். நீ ஜேகே கூட சின்ன வயசில் விளையாடுவேன் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லும் போது நீங்களும் ஆமாம் அப்படின்றீங்க. நீங்கள் சின்ன வயசில் விளையாண்ட ஸ்டோரிஸ்லாம் வந்து எபிசோட் 2ல் இருக்கும். எபிசோட் 2, 1 போய் பாருங்கள். ஸோ அதை மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள், ஓகேவா? ஸோ அதில் எப்படிலாம் வயன் நம்ம டேவை மீட் பண்ணாங்க, தென் ஜேகே, தென் ரோஸ், அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் போய் எபிசோட் 1ல் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். எல்லாமே அதில் இருக்கும். ப்ளேலிஸ்ட்டில் நான் எல்லாமே அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மறக்காமல் அதையும் ஒரு தாட்டி பார்த்துருங்க. ஓகே, நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதெல்லாம் சொல்கிறாங்க உங்கள் அம்மா. அதெல்லாம் உங்களுக்கு அப்படியே பழைய மெமரிஸ்லாம் வருது. நீங்கள் ஜேகேலாம் கிரிக்கெட் விளாண்டுருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்தியாவுக்கே திரும்ப போக வேண்டிய நிலமை வந்திருக்கும். உங்கள் அப்பாவுக்கு மறுபடியும் ஒர்க் அங்கே ஷிஃப்ட் ஆகிருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அங்கே போயிருப்பீங்க. அப்புறம் தான் கொஞ்ச நாள் கழித்து உங்கள் அப்பா இறந்துருப்பார். ஸோ அவர் ரொம்ப சிக்காக இறந்துருப்பார். அதுக்கப்புறம் என்னோடய அம்மா தனியாக தான் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்குன்னு ஒர்க் எதுவுமே இருந்திருக்காது. பட் அவங்க அப்பாவோட கம்பெனியே அவங்க அம்மா கொஞ்சம் ரன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் ஒரு அளவுக்கும் அவங்களால முடியல. ஸோ சிங்கிள் லேடியாக அவங்களால பார்க்க முடியாதுல்ல. ஸோ அவங்களும் ஒரு அளவுக்கு கொஞ்சம் அதை வந்து டிஸ்டன்ஸ் வந்துட்டாங்க. இப்போ வேறு ஒருத்தவங்களுக்கு அதை கொடுத்துட்டாங்க. அதாவது நம்ம என்னோட அப்பா இருக்கிற இடத்த வேறு ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்படி அதனாலலாம் வந்து உங்கள் அம்மா சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே உங்கள் அம்மா ஹக் பண்ணிக்கிறீங்க. அம்மா நீ இவ்வளோ என்ன ரொம்ப அக்கறையாக பார்த்துக்கிட்டியா, நானும் என் குழந்தைய இப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குமா அப்படின்றீங்க உங்கள் அம்மா. நீ கண்டிப்பாக பார்த்துப்ப, நீ ஒரு நல்ல அம்மாடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. அப்புறம் அப்படியே தான் டேஸை ஸ்கிப் ஆகிருக்கும். உங்கள் அம்மா அவங்க ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் இங்கே தான் இருக்க போகிறேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ உங்கள் அம்மா கூட இப்படி இப்போ டே இல்லாத ஒரு ஃபீலே கூட இல்லை உங்களுக்கு. ஏன்னா அவங்க அம்மா உங்கள் கூட இருக்கும்போது நீங்கள் அவங்க கூட எப்பயுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஸோ ஜேகேவும் எப்போயாவது ஒர்க்கில் லீவ் கிடச்சா அவனும் உங்களை வந்து பார்த்துட்டு போவான். ஸோ அப்படி தான் இப்போ அப்படியே ஒன்ஸ் ஸ்கிப் ஆகுது. உங்களுக்கு இப்போ 5th month வளைகாப்பு பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு சின்னதாக லைட்டாக வெளியே வந்திருக்கும். டே பார்க்குறான். வயன் என்னடி என்னமோ 7th month 8th month இருக்கிற மாதிரியே உனக்கு பெல்லி ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டே கேட்குறான். இப்போ அப்படியே உங்கள் அம்மா வந்துட்டு தம்பி இதே மாதிரி தான்ப்பா என் வயிறும் வயன் இருக்கும் போது இருந்துச்சு அப்படின்னு நான் என்னத்தம்மா நினச்சேன், எனக்கு ஆம்பளை பையன் தான் பிறப்பான்னு நினச்சேன். கடைசி பார்த்தா எனக்கு வயன் பிறந்துட்டா. பரவாயில்ல, எனக்கு இளவரசனோ இளவரசியோ எல்லாமே எனக்கு ஒன்று தான் அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா சொல்கிறாங்க. நீங்களும் போங்கம்மா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ கண்டிப்பாக எனக்கு ஒரு வயன் தானே கிடைக்க போகிறா அப்படின்ற மாதிரி டே சொல்கிறான். அப்புறம் உங்கள் அம்மாவும் கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே நீங்கள் ஜாலியாக அப்படியே ஃபேமிலியாக ஜாலியாக சிரித்து பேசிகிட்டு இருக்கீங்க. தென் அப்படியே ஃபுட்ஸ்லாம் எடுத்துக்கிறீங்க. ஏன்னா வந்து உங்கள் 5th month வளைகாப்புனா நிறையா பண்ணுவாங்கள்ல.
ஸோ நம்ம இந்தியா ஸ்டைலில். ஸோ அது மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது டேக்கு இதெல்லாம் புதுசாக இருக்குது. ஸோ டே அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் கூப்பிட்ருப்பான். ஜிமின், ஜங்குக், அந்த மாதிரி நிறைய பேர் கூப்பிட்ருப்பான். இப்போது நீங்கள் உங்கள் அப்படி அவங்களோட வேலையை செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது யாரோ வராங்க. நீங்களும் யாருன்னு பார்க்குறீங்க. வயன் எவ்வளோ தைரியம் வந்தால் எங்களுக்கு கூப்பிடாம நீ மட்டும் வேலையை செலிப்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஸு, ரிதமு, ஸோ அப்படியே உங்களோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க. உங்களுக்குலாம் செம்ம ஹாப்பி. அவங்கள போய் அப்படியே ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. ஏய் ரோஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. ஏய் வயன் என்னையே கூப்பிடாம நீ உன் வேலையை செலிப்ரேட் பண்ணிட்டல, உன் மேரேஜுக்கும் நீ என்ன சொல்லலை. ஏய் அது சரி ஓகேவா உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே கூப்பிட்டு வரீங்க. தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்க. ஸோ உங்கள் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ அப்படியே அவங்க கூடலாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. இதெல்லாம் வந்து எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டே கிட்ட கேட்குறீங்க. நீங்கள் உடனே டேவும் அப்படியே உங்களை பார்த்து கண்ணடிக்கிறான். பார்த்தா டேவோட வேலை தான் இது எல்லாமே. ஸோ எப்படியோ அவங்க எல்லாரையும் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி உங்களுக்காக கூப்பிட்டு வந்திருப்பான். ஸோ இந்த டேவை நீங்கள் ரொம்ப செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வயன் உனக்கு ஒரு குட் நியூஸ், நாங்கள் இதுக்கப்புறம் இங்கே தாண்டி இருக்க போகிறோம், உன் வீட்லேயே தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க? அம்மா வயன் உன் கூட தான் நாங்கள் இருக்க போகிறோம் உன்னோட ப்ரெக்னென்சி டைம் முடிகிற வரைக்கும் அப்படின்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே சொன்னோன்னே நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. தென் அப்படியே தான் டைம் ஸ்கிப்பாக இருக்கும். உங்கள் அம்மா எல்லாருக்கும் ஃபுட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு ரோஸ் கிட்ட எப்படி உங்களோட லைஃப் போகுது அப்படின்லாம் சொல்லி கேட்டுட்ருக்காங்க. ரோஸ், ரிதம் அந்த மாதிரி நிறைய பேர் பேசி இப்படி கேட்டுட்ருக்காங்க. உங்களுக்கு இதெல்லாம் ஹாப்பியாக இருக்குது. டேவை போய் எப்படியும் ஒரு ஹக் பண்ணிக்கிறீங்க. டே நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணுவேன்னு நினச்சேன், கடைசியில் நீங்களே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் டேவை போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. தென் டேவும் சரி ஓகே நீ இப்போல்லாம் அந்த டைமில் அழக்கூடாது, ஓகே வா சாப்பிட அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு அப்படியே அவன் ஊட்டி விட்டுட்ருக்கான். தென் நீங்களும் ஓகே அப்படி சொல்லிட்டு சாப்பிட்டுட்ருக்கீங்க. தென் ரோஸ் அப்படியே உங்களை பார்த்து சிரிக்கிறா. நீங்களும் முன்னாடி என்னை பார்த்து சிரிக்கிற பொறாமையாக இருக்கா? அதுக்கு தான் நாளைக்கிழமை வந்து தான் கல்யாணம் பண்ணிக்கணும், ஓகேவா? இப்படிலாம் சிங்கிளு அதெல்லாம் சுற்றக்கூடாது. ஏய் நான் கடைசி வரைக்கும் மொரட்டு சிங்கிள். என்ன ஜாக் ஒன்று விட்டுட்டு போயிட்டானா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஏய் அவனை ஏன்டி நடுவில் இழுக்கிற? அவன்லாம் என் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு, அவனெல்லாம் இழுக்காதா அப்படி சொல்லிட்டு ரோஸ் சொல்கிறா. நீங்கள் அப்படியே செம்மையாக இருக்கும் உங்களுக்கு. எப்படி சொல்கிறது, அப்படியே உலகத்தில் இல்லாத சந்தோஷம் உங்களுக்கு அப்படியே அன்றைக்கி கிடச்ச மாதிரி இருக்குது. அப்படியே நீங்கள் இது எல்லாத்துக்கான டேன்னொடனே உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ டேவை ரொம்ப ஹக் பண்ணிக்கிறீங்க. தென் அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகிருக்கு. உங்களுக்கு இப்போ 6 மந்த்து. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களை விடாமல் சும்மா ஷாப்பிங் அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்னென்னமோ ட்ரெஸ்லாம் வாங்கி தந்துட்டுருக்காங்க. நீங்கள் போதும்டி அப்படின்னு சொல்கிறீங்க. கம்னருடி, நாங்கள் தானே உனக்கு வாங்கி தரோம், நீ அமைதியாக பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. தென் நீங்களும் சரி எதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அவங்க கொடுக்குற ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டுருக்கீங்க. தென் அப்படியே உங்களோட குழந்தைங்களுக்குலாம் வந்து ட்ரெஸ் வாங்கிட்டுருக்காங்க. அது கேர்ள் பேபின்னே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். பிகாஸ் உங்கள் பெல்லி அவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ கேர்ள் பேபி தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பிங்க் தீமில் வாங்கிட்டுருக்காங்க. ஸோ குழந்தை பிறந்த உடனே நீங்கள் வீட்டுக்கு வருவீங்களா, ஸோ அதுக்கான திங்ஸ்லாம் வாங்குறாங்க. ஆனால் உங்ககிட்ட சொல்லலை. எதுக்கடி இவ்வளோ மணி செலவு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. எல்லாம் உனக்கு தானே கம்னர் அப்படி சொல்லிட்டு ரோஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டுருக்காங்க. ரோஸ் தான் உங்களோட ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்ட். மற்றவங்கலாம் கொஞ்சம் டேஸ் போக தான் வந்திருப்பாங்க. பட் ரோஸ் நீங்கள் சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்திருப்பா. ஸோ உங்களுக்கு ரோஸ்னால் ரொம்பவே பிடிக்கும். ஸோ அப்படியே ரோஸாக ஹக் பண்ணிக்கிறீங்க. தென் அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகிருக்கும். இப்போது என்னன்னா நீங்கள் வீட்டுக்கு வந்திருப்பீங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு அடியே என் பொண்ணு எங்கடி கூப்பிட்டு போனீங்க, அவள் எவ்வளோ மாதம் 6 மந்த்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அவளை தூக்கிட்டு போய் அங்கே இங்கே இழுத்துட்டு போயிருக்கீங்க. ஐயோ ஆண்டி நீங்கள் வேறு, அவள் தான் எங்களை ஷாப்பிங்னு கூட்டிகிட்டு போனான், இதை வாங்கி தெரியா அதை வாங்கி தெரியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சிரிக்கிறீங்க. அப்படியே அவங்க அம்மா பார்த்துட்டு வயன் எல்லாம் உன் வேலை தானா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கேட்குறாங்க. இங்கே பாரு வயன், இப்போ இந்த டைமில் எதுவும் நீ இந்த மேலே பண்ணக்கூடாது. இந்த டைமில் தான் ரொம்ப ஆசையாக இருக்குது, எல்லாமே சாப்பிடணும்னு தோணுது. ஆனால் இவளுங்க தான் எனக்கு இதை சாப்பிடக்கூடாது அது சாப்பிடக்கூடாது என் முன்னாடியே வச்சு தின்றாளுங்கம்மா, நான் என்ன பண்ணுறது, எல்லாத்துலேயும் ஒரு சின்னதாக சாப்பிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுரி, குழந்தைக்கு பாதிச்சு அதெல்லாம் ஒன்றும் பாதிக்காது, என் பாப்பா அது மாதிரிலாம் பண்ண மாட்டான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. சரிடி டாக்டர் அம்மா வரட்டும், நான் சொல்லி வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தா டாக்டர் வந்து நிற்கிறாங்க. ஸோ அவங்க லேடி டாக்டர் தான். டே தான் பின்னாடியே வந்து கூப்பிட்டு வந்திருப்பான். அம்மா இன்னமெல்லாம் ப்ரீ பிளானா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. உங்கள் அம்மாவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தம்பி கூப்பிட்டு வரேன்னு சொன்னான், ஏன்னா நீ இங்கேருந்து வெளியே போகிறது கஷ்டம், ஸோ சியோல்லே பெரிய ஹாஸ்பிட்டல்னால் அது கொஞ்சம் தூரம் இல்லை, ஸோ அதனால் டே வீட்டுக்கே கூப்பிட்டு வந்துட்டார். மாப்பிள்ளை வாங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் உங்கள் அம்மா கூப்பிட்றாங்க. தென் நீங்கள் டேவை பார்க்குறீங்க. அயன் அப்படியே கொஞ்சம் படுப்பாப்போம் அப்படி சொல்லிட்டு உங்களை ஷோபாவில் லைட்டாக படுக்க வைக்கிறான். தென் நீங்களும் அப்படியே வந்து படுக்கிறீங்க. தென் அவங்களும் வந்து செக் பண்ணிட்டு பேபி ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே உங்கள் அம்மா பார்த்து சிரிக்கிறீங்க. உங்கள் அம்மாவும்
ஐயோ! என்ன டாக்டர் அம்மா ஒழுங்கா பார்த்து சொல்லுங்க. இப்பதான் அவ போய் அது இதுன்னு சாப்பிட்டு வந்தா அப்படின்னு சொன்னேன். நீங்க உடனே அம்மா என்னம்மா சொல்ற? அப்படின்னு சொல்ற மாரி உங்க அம்மாட்ட நீங்க சொல்றீங்க. உங்க அம்மா கேட்க நீ சும்மா இருவாயேன். அப்படி சொல்லிட்டு டாக்டர் அம்மா ஒழுங்கா பாருங்க. ஆ கண்ணு கிண்ணு உங்களுக்கு தெரியல என்ன? இந்தாங்க என் கண்ணாடி போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மா உங்க கண்ணாடி எடுத்து குடுக்குறாங்க. டாக்டர் உடனே ஐயோ! அப்படிலாம் இல்ல. நல்லா குழந்தை ஹெல்த்தியா தான் இருக்கு. அவங்க கம்மியா தான் சாப்பிட்டுருக்காங்க போல இருக்கு. ஸோ இன்னும் அந்த பாப்பாவுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க எதுவும் பயப்படாதீங்க அப்படின்ற மாரி டாக்டர் சொல்லிடுறாங்க. எங்கள் ஊர் டாக்டரா இருந்தா இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. இவ சாப்பிடக்கூடாது அது இதுன்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா சொல்கிறாங்க. தென் நீங்கள் அம்மா சும்மா இரும்மா டாக்டர்கிட்ட என்னம்மா பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. தென் உங்கள் அம்மாவும் சரிடி ஒன்றும் சொல்லலை அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா சொல்கிறாங்க. நீங்களும் டாக்டரை அனுப்பி வச்சுட்டு இப்போ அவங்க கொடுத்த ரிப்போர்ட்ஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க. தென் அவங்க ஸ்கேனும் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அழகாக உங்கள் குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு க்ரோ ஆகுறது அப்படியே நீங்கள் அழகாக நீங்கள் லைக் ஒரு ஃபோட்டோஸ் மாதிரி ஒட்டி வச்சுருப்பீங்க. ஸோ அங்கே போய் இதையும் அப்படியே அழகாக ஒரு பிக் மாதிரி அழகாக ரெடி பண்ணி அப்படியே அழகாக ஒட்டுறீங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு பார் என் பேத்தியை பாரு இவ்வளோ அழகாக இருக்கான் உன்ன மாதிரி இல்லைவாயின் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கிண்டல் பண்ணாங்க. அம்மா இல்லைம்மா அப்படின்ற மாதிரி எல்லாருமே குழந்தைல அழகாக தான் இருப்பாங்கம்மா, நீங்கள் ஒன்றும் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் அம்மாவும் சரிடி சொல்லலடி உன்னை பற்றி சொல்லிடக்கூடாதே அம்மா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. தென் உங்கள் அம்மாவும் அப்படியே சிரிச்சுட்டு அவங்களுக்கு சாப்பாடெலாம் வைக்கிறாங்க. தென் ரோஸும் தென் ரிதம் அவங்கெல்லாம் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஆன்ட்டி போதும் ரொம்ப வைக்கிறீங்க அம்மா, நீங்களாம் வயசு பிள்ளைங்க, என் பிள்ளை மாதிரிலாம் இருக்காதீங்க, அவளாம் சின்ன வயசு சாப்பிடவே மாட்டான், நான் இவ்வளோ திட்டினேன் அப்புறமா தான் சாப்பிட்டதோ, குழந்தை வயிற்றுல இருக்கணுன்னே சாப்பிட்ற வேகத்தை பாரு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தா பையன் பசியில் தான் சாப்பிட்டுட்ருக்கா. அவள் குழந்தைக்கெலாம் சாப்பிடல, அவளுக்கு ரொம்ப பசி. ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப உசுப்பேற்றி விட்ருப்பாங்க இந்த ஃபுட்டு அந்த ஃபுட்டுலாம். ஸோ அதனால் ரொம்ப பசியாக வந்திருப்பா. ஸோ அதனால் சாப்பிட்றா. இதெல்லாம் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஐயோ ஆன்ட்டி அவள் அதுக்காகலாம் சாப்பிடல, நாங்கள்லாம் கொஞ்சம் வெறுப்பேற்றிட்டோம் ஃபுட்டெல்லாம் காமிச்சு, ஸோ அந்த பசியில் சாப்பிட்டுட்டு இருப்பா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே நீங்களும் ஆமான்னு சொல்லி தலையாட்டுறீங்க. தென் டேவும் வராரு. மாப்பிள்ளை உட்காருங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே டேவோட ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கீங்க. டேவும் ஒயின் பொறுமையாக சாப்பிட்றி பொறுமையெல்லாம் இங்கே சாப்பிட்றதுக்கு இடமே கிடையாது போங்க டே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூட சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. தென் டேவும் சரி சரி பொறுமை பாப்பாவுக்கு சாப்பிட்ணும்ல போங்கட்டே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் வேகமாக எடுத்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. சரி விடுங்க மாப்பிள்ளை சாப்பிடட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்கள் அம்மா சாப்பாடு டேக் வைக்கிறாங்க. ஆன்ட்டி உங்கள் கையில் சம்திங் ஏதோ மேஜிக் இருக்குது ஆன்ட்டி, ஏன் மாப்பிள்ளை அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா கேட்குறாங்க. இல்லை என்றைக்குமே ஒயின் சமைப்பான் கொஞ்சம் சுமாராக இருக்கும், பட் இந்த தாட்டி நீங்கள் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஃபுட்டே ஸ்பெஷலாக எனக்கு தெரியுது ஆண்டி அப்படின்ற மாதிரி உங்களை வெறுப்பேற்றனுக்காகவே இப்படி பேசுகிறான். நீங்கள் உடனே ஹூம்க்கு அவனுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. தென் டேவும் ஐயோ கொஞ்சம் உசுப்பு ரொம்ப ஏற்றிட்டோமோ அப்படியே டே வந்து அப்படியே உங்களை பார்க்குறான். நீங்களும் அப்படியே டேவை பார்த்து முறைக்கிறீங்க. தென் அதெல்லாம் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க. தென் இப்போ டேவும் ஆமாம் ஆண்டி உங்கள் கைக்கு தங்க வளையலே போடலாம் போலக்க ஆண்டி அப்படின்னு உடனே உங்கள் அம்மாவுக்கு செம்ம வைக்கும். ஐயோ மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை தங்க வளையல் அது இதுன்றீங்க. இல்லை ஆண்டி அதெல்லாம் பழைய ஃபேஷன், உங்களுக்கு டைமண்ட் வளையலே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே திரும்பி பார்ப்பான். நீங்கள் முறைக்கிறீங்க டேவை, எனக்கு போடாமல் எங்கள் அம்மாவுக்கு போட போறியா நீ அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே முறைச்சிக்கிட்டு பல்ல கடிச்சிக்கிட்டே பேசுகிறீங்க. டே பார்த்துட்டு பொண்டாட்டி உரைக்காதடி அப்படின்ற மாதிரி அவங்க ரியாக்ஷன் அப்படி கொடுக்குறான். இதெல்லாம் பார்க்கும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் ரொம்ப சிரிப்பு. ஐயோ முடியல என்னால் அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ் சொல்கிறா. நீங்களும் ஏய் அவ்வளோ முடி வச்சுட்டு என்னடி முடியலன்ற அப்படின்னோடனே நீ யாருக்கிட்ட வந்து பழைய கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ் உங்களை அடிக்க வரா. ஸோ ரிதம் அப்படியே அடிச்சுக்காதீங்கடி அப்படி சொல்லிட்டு அப்படி 3 பேரும் அப்படியே ஹாப்பியாக இருக்கீங்க. அதெல்லாம் டேக்கு பார்க்கும்போது டேக் ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திரும்ப இந்த மாதிரிலாம் பண்ணும்போது சின்ன வயசு மெமரிஸ் தான் அவனுக்கு வருது. நீங்களும் ரோஸ் அப்படியே எல்லாம் அடிச்சுப்பீங்க. ஸோ சின்ன விஷயத்துக்குலாம் அதெல்லாம் டேவும் ஜேக்கையும் பார்த்து சிரிச்சுட்டு இருந்திருப்பாங்க ஒரு இடத்துல. ஸோ கிரிக்கெட் விளையாடும் போது. ஸோ அதெல்லாம் வந்து டேக் ஃப்ளாஷ் ஆகிப்போங்க செமையாக சிரிக்கிறான். உங்கள் அம்மா அதெல்லாம் பார்த்துட்டு டே லைக் அவங்களுக்கு என்ன சொல்கிறட்டும். ஸோ அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி தான். தென் அவங்களும் அப்படியே சாப்பிட்டுட்டு எல்லாருமே நைட்டு தூங்க போயிட்டாங்க. இப்போ நீங்கள் டேவை பார்க்குறீங்க, டேவை முறைக்கிறீங்க, டேவை கண்டுக்க கூட இல்லை. ஸோ அப்படியே வந்து நீங்கள் மட்டும் அப்படியே கேஷுவலாக போய் படுக்கிறீங்க. இப்போ டே பொண்டாட்டி அப்படின்றான், நீங்கள் கண்டுக்க கூட இல்லை. மறுபடியும் ஏய் ஒய்ஃபி அப்படின்றான், நீங்கள் கண்டுக்கவே இல்லை. ஏய் பொண்டாட்டி ஒயன் என் பொண்டாட்டி மாஃபியா பொண்டாட்டி அப்படின்றான். நீங்கள் அப்படியே வந்து டேவை பார்க்குறீங்க. என்னடி அப்படின்ற மாதிரி கேட்குறான் அவன். நீங்களும் போடா உன்ட்டு பேசவே மாட்டேன், எங்கள் அம்மாவுக்கு தானே டைமண்ட் வலையெல்லாம் போடுவேன் அப்போது எனக்கு இல்லைல்ல. ஏய் அப்படிலாம் இல்லை பொண்டாட்டி கொஞ்சம் இங்கே பாரு அப்படின்றான். நீங்கள்
போடா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு திரும்பி படுத்துக்கிறீங்க. பொண்டாட்டிங்க பாருன்னு சொல்லிட்டு உங்கள் முன்னாடி ஒரு டைமண்ட் நெக்லஸ் காட்டுறான். சின்னதாக டாலரில் அழகாக அயன் போட்டு அப்படியே டேன்னு எழுதியிருக்கு. ஸோ அதை அப்படியே பார்க்குறீங்க. அப்படியே அழகாக டைமண்ட் ஒன்று தொங்குற மாதிரி அழகாக இருக்குது. அது ரொம்ப க்யூட்டாக இருக்குது. தென் நடுவில் ஒரு இடம் கேப்பாக இருக்குது. பிகாஸ் அது உங்களோட குழந்தையோட நேம் அங்கே வைக்கணுன்றதுக்காக, ஃபோட்டோஸ் வைக்கிறதுக்காகவும் அதில் இருக்குது. ஸோ அப்படியே பார்க்குறீங்க. டைமண்ட் நெக்லஸா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம், நீ தானே டைமண்ட் நெக்லஸ், உங்கள் அம்மாவுக்கு நான் டைமண்ட் வளையல் தான் போடுவேன், உனக்கு டைமண்ட் நெக்லஸே போட வேண்டிய பொண்டாட்டி அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு அப்படியே டைமண்ட் நெக்லஸ் எடுத்துகிட்டு வந்து அப்படியே உங்கள் கழுத்தில் அழகாக போடுறான். நீங்கள் அப்படியே அழகாக பார்த்து தேவை போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. சாரி, என்ன மன்னிச்சிரு, ஹர்ட் பண்ணிட்டேனா அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறீங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, விளையாட்டு விஷயத்தில் நடக்கிறதெல்லாம் சகந்ததுண்ணே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு டேவை அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. தென் டே உங்களை கிஸ் பண்ணுறான். நீங்களும் டேவை கிஸ் பண்ணுறீங்க. தென் அவன் கை மீறி போய் அப்படியே உங்கள் அங்கே இங்கேன்னு போகுது அவனோட கையை. நீங்கள் உடனே டே பாப்பா இருக்காடா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவர் தான், நான் அவன்கிட்ட ஒரு ஓரமாக இருக்கட்டும், நான் என் வேலையை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டான். அவன் மட்டும் கையை எடுத்துகிட்டு போய் எங்கெங்கேயோ போய் வைக்கிறான். நீங்கள் கையிலே அடிச்சிருவேன், கையெடு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. போதும் போ அப்படின்னு சொல்லிட்டு டேவை தள்ளி விட்டுட்டு அப்படி நீங்கள் போய் படுத்துக்கிறீங்க. இருடி, பாப்பா வந்ததுக்கப்புறம் இருக்கட்டும்டி, உனக்கு விடுறேன்னா பாருவன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் மட்டும் அப்படியே உங்களை ஹக் பண்ணி படுத்துக்கிறான். அப்படியே உங்கள் பெல்லியில் கை வச்சு, பாப்பா எப்படா சீக்கிரம் வருவேன், அப்பா பார்க்க சீக்கிரம் வா, என்ன உனக்காக நானும் மம்மி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சார் எதுக்கு வெயிட்டிங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. பின்ன எல்லாத்துக்கும் தான். அப்புறம் பாப்பா தனியாக இருப்பா, அவளுக்கு ஒரு தம்பியோ தங்கச்சியோ பெற்று தரணும்ல. ஸோ நீ சீக்கிரம் வந்தனா உனக்கு அதையும் நாங்கள் சீக்கிரமே ரெடி பண்ணிவிடுவோம் அப்படின்ற மாதிரி உங்களோட ஸ்டொமக்கை பார்த்து பேசிகிட்டு இருக்கா. நீங்கள் உடனே அப்படியே பல்ல உடச்சிருவேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. தென் டீம் சரிடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்கள ஹக் பண்ணிவிட்டு அப்படியே படுத்துட்டான். தென் அப்படியே தான் நைட் அப்படியே போயிருக்கோம். ஓகேவா, தென் அப்படியே தான் நீங்களும் மார்னிங் எழுந்திரிக்கிறீங்கன்ட்டே உங்களுக்கு காஃபி போட்டு தர்றது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேங்காக சேர்ந்து எங்கே போகிறீங்கன்னா பார்க் மாதிரி சும்மா வாக்கிங் மாதிரி போகிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் சைடில் 2 பேர், நீங்கள் நடுவில் அப்படியே நடந்து வரீங்க. ஸோ எங்கே போகிறீங்கன்னா, நீங்கள் சின்ன வயசில் கிரிக்கெட் விளாண்டுருப்பீங்களா, ஸோ அந்த இடத்துக்கு தான் போகிறீங்க. உங்களுக்கு அப்படியே பழைய மெமரிஸ்லாம் வருது. டேவும் வந்திருப்பான் அவங்க கூட. ஸோ அவன் அப்படியே உங்கள் பின்னாடி வந்திருப்பான். இப்போ அப்படியே தான் விளாண்டுட்டு அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. ரோஸ் உனக்கு நினப்பு இருக்கா, நம்ம இந்த இடத்துல தானே உட்காந்து நம்ம விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காட்டுறீங்க. அது ஒரு பிளேஸ் இருக்கும். ஸோ அந்த பிளேஸ் அப்படியே நோட் பண்ணி காட்டுறீங்க. தென் ரோஸ் ஆமாண்டி, நீனு நான் ரிதம் தென் இன்னொருத்தங்களாம் இருந்தாங்க, அவங்களாம் இப்போ எங்கே போயிருக்காளுங்களோ, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அங்கெல்லாம் கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துருக்கீங்க. தென் டேப் வாங்க அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரிக்கெட் விளையாடுறதுக்குன்னு ஒரு தனியாக பிளேஸ் இருக்கும், அங்கே போகிறீங்க. தென் டேப் பேட் எடுத்துகிட்டு இந்தா பாலை போடு அப்படின்ற மாதிரி உங்கள்கிட்ட கொடுக்குறான். நானா வேணாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஓடுறி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட தூக்கி போடுறான். யாரும் வந்து கேட்ச் பண்ணுறாங்க. பார்த்தா ஜேகே. மச்சான் நீ எப்போ வந்த அப்படின்னு சொல்லிட்டு போய் ஹக் பண்ணிக்கிறான். நான் எப்போயோ வந்துட்டேன்டா. சரி ஆன்ட்டிகிட்ட கேட்டேன், ஆன்ட்டி இந்த மாதிரி நீங்கள் எப்பயும் மீட் பண்ணிப்பீங்களா, அந்த இடத்துக்கு தான் போயிருக்காங்க, அந்த கிரிக்கெட் இடத்துக்கு தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க, அதான் ஓடியான்ட்டேன். எப்படி செம சர்ப்ரைஸா அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறான். தென் நீங்களும் போய் ஜேகேவை பார்த்துட்டு ஏன்னா என்னோடய வளைகாப்புக்கு வரல அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. மன்னிச்சிருவான், வர முடியாமல் போயிடுச்சு, கொஞ்சம் சிக்கல் புக்கல் வேலையாயிடுச்சு. ரோஸ் ரிதம் எப்படி இருக்கீங்க நடுப்புறோம் அப்படின்ற மாதிரி ஜேகே கேட்குறான். நாங்கள் நல்லாயிருக்கோம், நீ எப்படி இருக்க அப்படின்ற மாதிரி ரோஸும் ரிதமும் கேட்குறாங்க. தென் அப்படியே அவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது ஜேகே மச்சான் விளையாடுவோமா அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கலாமா அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறான். டேவும் ஆரம்பிக்கலாம்டா அப்படின்ற மாதிரி ஜேகே கிட்ட சொல்லிகிட்டு இருக்கான் டே. தென் ஜேகேவும் ஓகேடா மச்சான் போடுறா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே கிட்ட போடுறான் பாலை. தென் அப்படியே தான் த்ரோ பண்ணதுக்கப்புறம் ஒரு செம்ம அடி அடிக்கிறான். அவனுக்கு இன்னுமே அந்த டச் விட்டு போகல. ஸோ அடித்த வேகத்துக்கு அது சிக்ஸர் இல்லை, தாண்டியே போச்சு, பாலு காணும். இப்போது ஜேகே பார்த்துட்டு ஃபஸ்ட்டு பாலே வாடா இப்போ பாலுக்கு நான் எங்கடா போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே போய் அதை தேடி எடுத்துகிட்டு வரான். ஒரு அரை மணி நேரமாக தேடி இருப்பான், பால் கிடச்சிருக்காது. ஃபைனலி ஒரு இடத்துல கிடச்சிருக்கும், நிறையா புல் அது மாதிரிலாம் போட்டிருக்காங்க, அதான் கிடச்சிருக்கும். ஜேகே வந்து எடுத்துகிட்டு வந்து பொறுமையாக போடுறான், உன் வீரப்பாலாம் இப்போ காட்டாதரா, சின்ன வயசில் காட்டாத வீரப்பா இப்போ ஏன்டா காட்டுற அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே இப்போ சொல்லிட்டு இருக்கான். சரிடா போடு அப்படி சொல்லிட்டு எப்படியோ ஜேகே போட அப்படிலாம் ஃபைனலி அவுட் ஆகிட்டான். தென் அப்புறமா ஜேகே போய் ஃபீல் பண்ணிகிட்ருக்கான்.
ஸோ அப்படியே தான் போயிட்டுருக்கும். இதெல்லாம் பார்த்து நீங்கள் 3 பேர் சிரிச்சிட்ருக்கீங்க. ரோஸ் ரிதம் ரொம்ப போர் அடிக்குது, வாங்கலாம் அப்படி போய் நடந்து போயிட்டு அப்படியே ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சரி வாங்க அப்படி சொல்லிட்டு அப்புறம் நீங்கள் 2 பேர் நீங்கள் 3 பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, அங்கே இருக்க ஒரு ஐஸ்கிரீம் இடத்துல போய் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்ருக்கீங்க. தென் டேவும் ஜேகேவும் அங்கே வராங்க. ஸோ அவங்க 2 பேர் கூல் ட்ரிங்க்ஸ் மாதிரி வாங்கி குடிச்சிட்ருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, டே உங்களுக்கு ஐஸ்கிரீம் குடுவாங்க அப்படி சொல்லிட்டு உங்கள் ஐஸ்கிரீம் பாதியை வாங்கி சாப்பிட்டுட்றான். டே என்ன பண்ணி வச்சுருக்கேன் இங்கே பாரு, என் ஐஸ்கிரீமே போச்சு. எனக்கு கோன் ரொம்ப பிடிக்கும், அதாவது பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். ஏன் இப்படி பண்ணுற? ஏய் பொண்டாட்டி, நீலாம் கம்மியாக தான் சாப்பிட்ணும். பாப்பா உள்ளே இருக்க, அப்புறம் அவளுக்கு ஜுரங்கிற வந்துட போதுரி. ஆமாம், உன் பிள்ளைக்கு ஜுரம் எல்லாம் வரும். அவள் வெளியே வந்ததுக்கப்புறம் அவளுக்கு ஜுரங்கிற வந்ததுன்னு வச்சுக்கோ. அப்போ டேக் கேர் அவளை மட்டும் பண்ணலன்னா இருக்கட்டும் உனக்கு. நான் அப்போ வச்சுக்கிறேன்டா அவனை. அவள் வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது இவ்வளோ கேர் பண்ணுறதில்ல, அவள் பிறந்து மட்டும் வெளியே வரட்டும், உனக்கு இருக்குடா. அப்போ மட்டும் எதுவும் கேர் எடுத்துக்கல, நான் எனக்கு தூக்கம் தான் முக்கியம்னு போய் படுப்பில்ல, அப்போ இருக்கடா உனக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. என் டேவும் என் பிள்ளைய நான் பார்த்துப்பேன் டே, நீ யாரடி சொல்கிறதுக்கு அப்படி சொல்லுவாங்க. தலையில் அடிக்கிறான். ஐஸ்கிரீம் கொடுத்த பாவத்துக்கு என்னை அடிக்கிற இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு ஓட துரத்திக்கிட்டு அப்படியோட துரத்துறீங்க. தென் ஃபைனலி நீங்கள் எல்லாருமே வந்து இப்போ உட்காந்துட்டு ஈவினிங் போல் தான் வீட்டுக்கு அப்படியே திரும்ப போகிறீங்க. அங்கே போய் பார்த்தா உங்கள் அம்மா பிரியாணி செஞ்சு வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம இந்தியன் ஸ்டைலில் சிக்கன் பிரியாணி, மட்டன் சுக்கா அந்த மாதிரி சம்திங் செஞ்சுருக்காங்க. கொஞ்சம் 65 அந்த மாதிரி சைட் டிஷ்லாம் ரொம்ப நல்லா செஞ்சுருக்காங்க. எல்லாருமே குரூப் ஒர்க்காக சாப்பிட்டுட்ருக்கீங்க. இது ஜேகேக்காக நான் ஸ்பெஷலாக செஞ்சது அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா சொல்கிறாங்க. அப்போ எங்களுக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமே குறைச்சா சொல்லும் போது ஜேகே உங்களை வந்து சிரிக்கிறான். தென் அப்படியே வந்து உங்கள் அம்மா அப்படியே வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அவங்களும் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. என்ன இப்படியே தான் டே ஸ்கிப் ஆகுது. ஸோ இதோட எபிசோட் 11 முடிச்சுக்கலாம். எபிசோட் 12 சூன் வந்துடும். தென் ட்ரையாங்கிள் லவ் வேறு போயிட்டுருக்கு. ஸோ யாரெல்லாம் பார்க்கலையோ ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். சூன் அதுலேயும் வீடியோ வந்துடும், ஓகேவா? தென் எபிசோட் 12 எப்போ போடுவேன்னு எனக்கே தெரியல, ஏன்னா ட்ரையாங்கிள் லவ் நான் முடிக்கணும். ஸோ சூன் அதையும் முடிச்சுட்டு தென் கிட்னாப் பை சைக்கோ மாஃபியாவும் இன்னும் ஒரு 4 இல்லை 3 பார்ட்ஸில் முடிஞ்சிடும். தென் எபிசோட் 10 எப்படி இருந்துச்சு நீங்கள் யாருமே எனக்கு சொல்லவே இல்லை. ஸோ சொல்லுங்கள். ஏன்னா நான் கொஞ்சம் சவுண்ட்ஸ் எல்லாம் அதை குறைக்கலான்னு நான் ட்ரை பண்ண, பட் என்னால் எடிட்டிங் மூலிமா எதுவும் பண்ண முடியல. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், அந்த எபிசோட் 10 நான் டெலீட் பண்ணி அப்லோட் பண்ணவா இல்லை ஓகேவா அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். தென் இந்த பார்ட் எப்படி இருந்துச்சு, இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணணும். இன்னும் 3 or 4 அப்படின்ற பார்ட்டுக்குள்ளே நான் முடிச்சிருவேன். ரொம்ப இழுத்துட்டு போகவும் எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ ஓகேவா, நீங்கள் சொல்லுங்கள். ஓகே தென் ஓகேடா மிஸ். ஸோ நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தென் லைக், தென் கமெண்ட் எல்லாமே நீங்கள் பண்ணணும். என்னோட இன்ஸ்டா ஐடி நான் போட்டில் கொடுத்துருக்கேன். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட செகண்ட் சேனலோட லிங்க்கும் இருக்குது. ஸோ அதையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதையும் சப்போர்ட் பண்ணுங்கள். அதில் சூன் ஒன் ஷாட்லாம் வரப்போகுது. ஸோ நீங்கள் இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதில் 2 வீடியோஸ் நான் ப்ரீமியமில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ நோட்டிஃபிகேஷன் வேணும்னா நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. சூன் 20, தென் 21, 22 3 வீடியோ வருது, ஓகேவா? ஸோ அதையும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கணும். ஓகே மிஸ். ஸோ ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி. டாடா பாய். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.